இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் ஸ்டூ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கோம். 3 பச்சை மிளகாயை லாங்காக கீறி எடுத்துட்டுருக்கேன். தென் இப்போ கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், க்ரீன் பீஸ் இதெல்லாம் இப்படி கொஞ்சம் லாங்காக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கோம். அரை மூடி தேங்காயை 2 பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன். திக்கான பால், டைல்யூட்டான பால். ஸ்பைசஸ் வந்து ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன், கிராம்பு 2, சின்னமன் பட்டை 1, அப்புறம் பே லீஃப், கொஞ்சோண்டு ஜீரகம். ஒரு கடாயில் கோகோனட் ஆயில் விட்டுண்டு நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆன அப்புறமா ஆனியன், பச்சை மிளகா 2ஐயும் போட்டு அதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறோம். அது வதங்கின அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுட்டுருக்கிற எல்லா காயும் போட்டு அந்த ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. காயெல்லாம் 50% வெந்த அப்புறமா செகண்டாக நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற தேங்காய் பாலை விட்டு நல்லா வேக விட்டுடலாம் வெஜிடபிளை. அது கூடவே 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு 1 நிமிஷம் கழித்த உடனே டேஸ்ட்டுக்கு சால்ட்டே ஆட் பண்ணிட்டுலாம். இந்த தேங்காய் பாலில் நல்லா இந்த காயெல்லாம் வெந்து வந்த அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க்கை விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுண்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் கோகோனட் ஆயில், பச்சை தேங்காய் எண்ணெயை நம்ம விட்டுக்கிறோம். டேஸ்டியான வெஜிடபிள் ஸ்டியூ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இந்த வெஜிடபிள் ஸ்டியூ வந்து ஆப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இடியாப்பத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இந்த வெஜிடபிள் ஸ்டியூ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.